நாட்டு தக்காளி புளிப்பா இருக்கும். சரி. அன்னைக்கு இனிப்பா இருக்கு. நாங்க அதனால இப்ப 2 நாள் ஏத்திட்டோம். இப்பெல்லாம் இப்ப நல்லா இருக்கு. உரத்து இவ்வளவு உரத்து வச்சிருக்கேன். எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? யாருக்கு நானா? 3 மணி. 3 மணிக்கு எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு காலைல இது 8 மணிக்கு தான் முடியும் வேலை. கரெக்டா 8 மணி 8:15 ஆயிரும். எந்திரிச்சதுலேருந்து என்னென்ன வேலை வைப்பீங்க? எந்திரிச்சோனையா மாவாட்ட ஆரம்பிச்சிடுவேன். எந்திரிச்சு வடை காத்தி வச்சு அதுக்கப்புறம் பல்ல விளக்கிட்டு வந்து குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுருவேன்னா கோலம் போட்டு போய் அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு பணியாரத்துக்கு கரைச்சி வச்சிருப்பல அதுக்கு இந்த இதுக்கு உளுந்த வடைக்கு வெங்காயம் போட்டு அதை பிணைஞ்சு வச்சு அப்புறம் இந்த வடையை போட்டுக்கிட்டு இருப்பேன். போட்டு அப்புறம் சாம்பாரை வைக்கணும். சாம்பாரை வந்து தக்காளிக்கு அரைச்சி வச்சுருப்பேன்னா அதை வதக்கி விட்டு தக்காளி சட்னி வச்சுருவேன். வச்சு முடிக்கியும் அப்புறம் தேங்காய் சட்னி 6 மணிக்கு மேலே வச்சிடணும். 6 மணிக்கு தான் வைக்கணும். அதான் கொஞ்சம் ஊற்றம் அது வெள்ளனையும் வச்சேன். அப்புறம் அதை வைக்கிறேன். அதை வச்சு முடிச்ச உடனே இட்லி வைப்பேன். இட்லி 7 மணிக்குள்ள அப்புறம் எனக்கு இட்லி வேணும்னு கேட்டேன். அந்த நேரம் இல்லையா அது இட்லி அவிச்சு வச்சுருவேன். அப்படியே பார்த்துக்கிட்டே இந்த வடையும் போட்டு அந்த வடையும் போட்டுக்கிட்டே வேலை வைப்பேன். இன்னும் என்ன வடை? அதான் பருப்பும் பார்த்து என்ன உளுந்த வடையும் பணியாரம் நான் தான். மொச்சை. ஆமாம் மொச்சை மொச்சை இன்னைக்கு தான் போட்டுருக்கு. எல்லாமே நீங்க தான். அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? போண்டாவும் பருப்படையும் தான். அவங்க உளுந்த வடை வந்து கவர்த்து தான் கறக்கணும். ஓட்ட போட மாட்டாரு அவரு. ஆமா ஸ்பெஷலே அதான் அவரு போண்டா மாதிரி போட்டுக்கிறாரு. அது யாரும் சாட மாட்டாங்க. யாரும் சாட மாட்டாங்க. எல்லாத்தையும் எங்க அத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்கான். ரெக்கார்ட் பண்ணிருக்கான்.